பஸ்லலாம் போகும்போது ஸ்டேரிங்கே பஸ் டிரைவர் வந்து ரொம்ப ஆட்டி ஆட்டி ஓட்டுவார். அது ஏன்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் வந்து ரீசன் என்ன அப்படின்னா, ஸ்டேரிங் பிளேன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஹெவி வெஹிக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் இருக்க பொதுவாக கவர்மெண்ட் பஸ்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேரிங் சிஸ்டம் வந்து பழைய ரீசர்க்குலேட்டிங் பால் டைப் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. அதுவும் இருக்குது. இப்போது சில தான் எலக்ட்ரானிக், ஹைட்ராலிக் நிறைய எலக்ட்ரிக் ஸ்டேரிங்ஸ் வந்துருச்சு. கார்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரேக் அண்ட் பினியன் இருக்கும். அதுலேயும் எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்துருச்சு. ஆனால் அந்த பிளே ஏன் பஸ்ஸில் மட்டும் கொடுத்துருக்காங்க? ஸ்டேரிங் வந்து ஆட்டிக்கிட்டே ஓட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் காரில் ஏன் நம்ம அந்த மாதிரி ஆட்ட மாட்டோம் அப்படின்னா, ஸ்டேரிங் பிளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 கியர் இருக்கும். ஸோ இது வந்து ஷாஃப்ட் கியர்னு வச்சுக்கோங்க, இது வந்து ரேக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும் காரில் இருக்கிற ஸ்டேரிங்கில். ஆனால் பஸ்ஸில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிளே வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். ஏன்னா ஹையர் லோட் கெப்பாசிட்டி, அதுவும் இல்லாமல் கமர்ஷியல் வெஹிக்கிள், நீங்கள் வந்து ஹையர் சிஜி இருக்கும் அந்த வண்டியில். கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து பஸ்ஸை வந்து கரெக்டாக ஓட்ட முடியும். ரொம்ப பெர்ஃபெக்டாக கார் மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா ஓட்டுறது வந்து ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாமல் நிறைய டாப்பில் ஆகிறதுக்குலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற எலக்ட்ரானிக் ஸ்டேரிங்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸாக வந்துருச்சு. பஸ்ஸில் பழைய பஸ்ஸில் கவர்மெண்ட் பஸ் எல்லாம் போகும்போது இந்த மாதிரி ஆட்டுறாங்க அப்படின்னா அதில் வந்து பழைய ஸ்டேரிங் சிஸ்டமான அந்த ரீசர்க்குலேட்டிங் பால் டைப் உடைய ஸ்டேரிங் பிளே தான் காரணம். ஸோ ஸ்டேரிங் பிளே மட்டும்தான் ரீசன் அந்த மாதிரி ஆட்டி ஆட்டி ஓட்டுறதுக்கு தெரிஞ்சுக்கோங்க. சேலனதவன் பை.